உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம். சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள். ஹலோ மை டியர் அன்பான சொந்தங்களே, குட் மார்னிங் அண்ட் மை டியர் செல்லக்குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கும் உங்களை சந்திக்க நானும் வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கிளாஸஸையும் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நீச்சல் ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னைக்கு லுக்கில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு. ஸோ குட்டி ஒரு சேஞ்சஸ்னால அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் செல்லக்குட்டே, ஸோ இந்த வாரம் அமைதுன்னா ஒரு குட்டி விஷயம் வந்து நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த மந்த் மட்டும் வாரங்களில் ஒரு மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம அனிமல் பற்றியும், ரெண்டாவது ட்ரீம் பற்றியும், மூன்றாவது ஃபெஸ்டிவல் பற்றியும், நான்காவது ஒரு அரசர் பற்றியும் தான் பார்ப்போம். சரியா? இப்படி தான் மாதத்தில் 4 வாரங்களில் நம்ம வந்து மாற்றி இந்த 4 சாப்டர் வந்து பார்ப்போம். பட் இந்த மந்தில் அந்த ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் மூமெண்ட் வரும்போது குட்டி குட்டி சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால வாரங்களில் ஒரு மாற்றம் நடக்குதே தாண்டி நீங்கள் மற்றபடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ வருகின்ற வாரங்கள், அதாவது வருகின்ற மந்த், அதாவது ஜூலையிலேருந்து சரியாக எல்லாமே நம்ம ஆர்டர் படியே போகலாம். இப்போது அந்த வாரத்தில் அதுக்கான விஷயத்தை பேசினா ஒரு ஹைலைட்டாகவும் நல்லாவும் இருக்குமேங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எனிவேஸ் மை டியர் செல்லக்குட்டே, ஸோ இந்த மைண்டில் இந்த விஷயத்த வந்து ரிமெம்பராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரமாக அமைய போகிற வாரமாக இருக்குது வந்து அரசர்களுக்கான வாரம். ஸோ கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள் எந்த அரசர்கள் யாரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு குட்டி ரீகப்போட தான் நம்ம கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கிளாஸஸை கண்டினியூஸாக பார்க்கணும். இந்த அரசர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஒரு கிளாஸஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்டர் படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அரசர்களோட விஷயம் வந்து டீட்டெயிலாக புரியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த ஒரு விஷயத்தை தனியாக எடுத்துக்கிறதோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு அரசர் கூட மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் அப் விஜயன்லேருந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற அரசன் வரைக்குமா ஒருத்தர் கூட அந்த இடைக்கால ஆட்சி, குறுகிய ஆட்சி செஞ்சிருந்தாலுமே அவங்கள பற்றி நான் டீட்டெயிலாக பேசிக்கிட்டே தான் போகிறேன். என்ன சொன்னால் ஒரு பேர் கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. எனவே நம்ம இன்றைக்கி கிளாஸஸ்குள்ளே போகலாம், கிளாஸஸ்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கான அரசர்கள் யாருன்னு சொல்லி. ஓகே செல்லக்குட்டி, இன்னைக்கான கிளாஸஸை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு கிளாஸஸில் வந்து நம்ம முக்கியமான நிறைய பேர் பற்றி பார்க்க போகிறோம். 1, 2 இல்லை 6 அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப்போட போயிடுவோம். எதுக்காகன்னு சொன்னால் இந்த ஒரு அரசன் பற்றி நம்ம பேசுகிறது வந்து ஒரு நினைவூட்டலுக்கு. இப்போ நான் அடுத்த ஒரு அரசி பற்றி பேசுகிறேனோ, அடுத்த சாப்டரில் யாரை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் வந்து கொடுத்துட்டு போவேன். எதுக்காகன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு ஞாபகமாக இருக்கணும். அந்த அரசர்களை வந்து இந்த செயற்பாடுகள் செஞ்சாங்க, அவங்களோட செயற்பாடுகள் இவ்வாறான விதத்தில் அமைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு குட்டி ரீகேப்லாம் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ அந்த ரீகேப்பை வந்து நீங்கள் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அரசன் அப்படின்னு சொல்லும்போது மகாசுலி மகாதிசா அப்படிங்கிற ஒரு அரசன் பற்றி பேசும்போது நம்ம நினைவுபடுத்திக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் இவர் வந்து அனுராதபுர வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன். ஆனால் இவர் தொடர்பான டீட்டெயிலான குடும்ப பின்னணி வந்து சொல்லப்படலை. இந்த அரசன் பற்றியோ அவங்க குடும்ப பின்னணி பற்றியோ எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்கலை. ஆனால் அவர் அனுராதபுர வம்சத்தை சேர்ந்தவருங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக இருந்துச்சு. அவரோட பின்னணின்னு சொல்லும்போது பஞ்ச பாண்டியர்கள் வலகம்பாவிட போரிட்டதை தொடர்ந்து அரசியல் குழப்பங்கள், நாட்டில் வந்து பாரிய பொருளாதார குழப்பங்கள், நிர்வாக பிரச்சனைகள்லாம் இடம்பெற்று இருந்த போது இந்த மகாசுலி மகாதிசா அரசன் வந்த போதான் ஒரு மாற்றம் வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லணும். ஏன்னு சொன்னால் வலகம்பா வந்து சிறந்த அரசன், நல்ல ஆட்சி முறை செய்த ஒரு அரசன். அவன் அந்த நாட்டை வந்து மீட்டெடுத்து இந்த நாட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்நிய ஆட்சி முறைகளை வந்து துரத்த செய்து இலங்கைக்கான ஒரு வம்ச வரலாற்றை உருவாக்கின அரசன் தான் வலகம்பா. அப்படிப்பட்ட அரசனை தொடர்ந்து வர்றவங்க வந்து அதே வீர செயல்களோட, அதே தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாட்டை யார் வேணாலும் சொடக்கு போடுற நேரத்தில் டக்குன்னு தூக்கிடலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மகாசுலி மகாதிசா அரசன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் இந்த அரசியல் குழப்பங்கள், பல பொருளாதார நிர்வாக பிரச்சனைகள்,
மக்களுக்கு சரியான ஒரு ஆட்சி பலவீனம் இல்லாதது இருந்த போது வந்து இந்த அரசன் வந்து அரணை ஏற்று இருந்தாலும் அதற்கு ஏற்ற விதத்தில் மக்களுக்கான சேவை திட்டங்கள், நிர்வாகங்கள், பௌத்த மதத்தின் பாதுகாப்பு, அந்த மக்களுக்கு மத சுதந்திரம் இப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுத்த ஒரு அரசனாக தான் இந்த மகாசுலி மகாதிஸ்ஸர் அரசன் வந்து காணப்படுறாரு. இவர் வந்து வெறுமனே ஒரு அரசன், இவரால் வந்து இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த அரசனின் செயற்பாடுகள் இவ்வாறான விதத்தில் நிகழ்த்தப்பட்டது. இந்த அரசனின் விதவிதமான செயற்பாடுகள் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மீது நம்பிக்கையை உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லணும். ஆதாரபூர்வமாக தீபவம்சம் பகுதிகள் எல்லாம் வந்து மகாவம்சம், தீபவம்சம் நூல்களில் கூட அடிப்படையில் ரீதியில் வந்து இந்த அரசரின் செயல்பாடுகள் வந்து பேசப்படுது. பட் இன்னைக்கு நம்ம பேச போகிற அரசர்கள் 6 பேராக இருக்காங்க. அந்த 6 பேருக்கு முன்னாடி நான் இந்த மகாசுலி மகாதிஸ்ஸர் வந்து கூட்டி ரீகேப்பாக ஞாபகப்படுத்தினது வந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அரசனும் வந்து பாரிய அளவுக்கு ஒரு நிர்மாணிப்பை வந்து உருவாக்காட்டையும் நாட்டை வந்து அரசியல் குழப்பங்கள்ல இருந்து தீர்த்து அந்த மக்களுக்கு சமாதானம், ஒற்றுமை, அந்த மக்களின் பொருளாதார நிகழ்வுகள், அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் எல்லாம் உயர்த்துற அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி முறை செய்த ஒரு அரசன் தான் நம்ம மகாசுலி மகாதிஸ்ஸர் அரசன். எனவே இந்த அரசன் பற்றி உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அரசன் பற்றி மேபி நீங்கள் மறந்துட்டீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துக்கு போய் கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக பாருங்கள். அந்த அரசன் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் விரிவாக பேசியிருக்கேன். எனிவேஸ் செல்லக்குட்டீஸ், இதெல்லாமே பார்த்ததுன்னு தொடர்ந்து நம்ம இந்த வாரத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம், எந்த அரசன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கிளாஸ்க்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கலாமா? ஓகே செல்லக்குட்டீஸ், ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த 6 அரசர்கள் யார், இவங்க பற்றின டீட்டெயிலான விஷயம் என்னங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? மகாசுலி மகாதிஸ்ஸர் அரசன் இருக்கார் இல்லையா, அவர் ஆட்சியினை தொடர்ந்து வந்து சுமார் ஒரு 6 அரசர்கள் பின்னாடி ஒரு பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு ஆட்சி முறை வந்து நடந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்சி முறை கொண்டு போனதுனால அவங்க பற்றி நம்ம தனியாக பேசலாம். இந்த 6 அரசர்கள் பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன். ஸோ இந்த 6 அரசர்கள் யார் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த 6 அரசர்களோட பேர் சொல்லி அவங்க எந்தெந்த காலங்களில் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதை பார்த்ததுக்கப்புறமா இந்த அரசர்கள் வந்து தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இவங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்க, என்னென்ன இவங்களோட சாதனைகளாகவும் இவங்களோட ஆட்சி காலங்கள் குறியதாயிலும் என்ன செயற்பாடுகள் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? எனிவேஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 6 அரசர்கள் யார் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் அரசனாக பேசக்கூடிய அரசன் வந்து சாரோநகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில மொழியில், இல்லாட்டி சிங்கள மொழியில். ஆனால் இந்த அரசன் பேர் வந்து சூலதிஸ்ஸன் அப்படிங்கிறது தான் தமிழில் பேசப்படுது. இந்த அரசனின் ஆட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு முன் 63 தொடக்கம் 51 வரையான காலப்பகுதிக்குள்ள ஆட்சி செஞ்ச ஒரு அரசன் தான் இந்த சூலதிஸ்ஸன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன். அண்ட் 2வது அரசன் வந்து கூடதிஸ்ஸனும் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் 51 தொடக்கம் 48 வரையிலான காலப்பகுதிக்குள்ள வந்து இந்த ஒரு கூடதிஸ்ஸன் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகேவா? ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு செல்லக்குட்டீஸ். அதுக்கப்புறமா வந்த 4 பேர், 6 பேர் பற்றி தானே பேசுனேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேர் வந்து ஒரு சில காலப்பகுதிகள் ஆட்சி செஞ்சாங்க. 63 தொடக்கம் 51, 51 தொடக்கம் 48 வரையிலான காலப்பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த 4 பேர் இருக்காங்களே, அடுத்த 4 பேர் வந்து ஒரு ஆண்டு கால பகுதிகளே தான் 4 பேரும் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லணும். எப்படின்னு சொன்னால் அந்த 48க்குள்ள மட்டுமே 4 அரசர்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய சிவா 1 அப்படிங்கிற ஒரு அரசன், சிவா 1வது அரசன் அப்படின்னு சொல்கிறவர். அண்ட் 2வது வந்து வட்டுக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், 3வது வந்து தருகாபதி திஸ்ஸ அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன், அண்ட் 4வது நளியன் அப்படிங்கிற அரசன். இவங்க எல்லாருமே 48 அந்த ஆண்டு பகுதிக்குள்ள மட்டுமே ஆட்சி செஞ்சவங்க. இவங்க வந்து தனியாக வந்து ஒரு காலப்பகுதியில் ஆட்சி செஞ்சாங்க. இவங்களுக்கு 2 வருட ஆட்சி, 3 வருட ஆட்சி அப்படின்லாம் இருக்கலாம். இவங்க 4 பேருமே வந்து ஒரு 48 அப்படிங்கிற அந்த வருஷத்துக்குள்ள மட்டுமே முழுக்க ஆட்சி முறைகளை செயற்படுத்திக்கிட்டு போனவங்க. இவங்க வந்து பின்னணி இவங்க செயற்பாடுகள் எல்லாமே இந்த ஒரு விதத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இவங்க முழுக்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் இவங்க ஆட்சி நிர்வாக செயற்பாடுகளை வடிவமைச்சு அவங்க 4 பேர் வந்து ஆட்சி முறைகள் சரியாக நிலை பெறாத போது தான் ஒரு அரசி வந்து இவங்களுக்கு அப்புறமா இந்த நளியனுக்கு அப்புறமா ஆட்சி முறை ஏற்கிறாங்க. அவங்க
யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட வச்சுக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் அவங்க பற்றி படிப்போம். ஓகே, இவங்க 6 பேர் யார் அப்படிங்கிறத நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த காலப்பகுதிக்குள்ளே ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்துறேன். ஓகே, அண்ட் சேம் திங் அடுத்ததாக இந்த ஒவ்வொரு அரசர்கள் பற்றி நம்ம தனிப்பட்ட ரீதியில் பார்க்க போகிறோம். இவங்களுக்குள்ளே செஞ்ச ஒரு செயற்பாடுகள், நிலை பெற்ற செயற்பாடுகள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே செலகுடே. ஸோ இந்த 6 அரசர்கள் மகாசுலி மகாதீச அரசனுக்கு அப்புறமா ஆட்சி ஏற்றவர் தான் இந்த சோரனஹா அப்படிங்கிற ஒரு அரசன். இதை ஆங்கிலத்திலையும் சகோதர மொழியிலையும் அழைக்கப்படுறது. தமிழில் சொல்லும்போது சூலதிசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது நான் ஒரு பேர் பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயம் வந்து டைப்பில் போடுறேன், நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேர் வந்து சூலதிசன் அண்ட் சோரனஹா அப்படிங்கிறது வந்து எப்படியான விதத்தில் சொல்லப்படுது அப்படிங்கிறது வந்து போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் சேம் திங் நம்ம ஃபர்ஸ்ட் அரசனை இப்போ பார்க்க போகிற அரசனை அமைகிறது வந்து நம்ம சூலதிசன் தான். இந்த சூலதிசன் யார், என்ன, இவர் என்ன செயற்பாடுகள் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கும்போது சொல்லப்பட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூலதிசன் குடும்ப வரலாறுன்னு சொல்லும்போது அனுராதபுர வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன் தான் இவர். முன்னாள் அரசர்களின் வாரிசா தான் இந்த சூலதிசன் இருந்திருக்காரு. சூல அப்படிங்கிற பேரின் அர்த்தமா இருக்கிறது வந்து இளைய அல்லது சிறிய அப்படிங்கிறது தான் இந்த பேரின் அர்த்தமா காணப்படுது. ஆட்சி காலம்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு முன் முதல் நூற்றாண்டு நடுப்பகுதியில் குறுகிய கால ஆட்சி முறைகள் வந்து கொடுத்திருக்காரு. அரசியல் நிலைன்னு சொல்லும் போது அரச குடும்பத்தில் அதிகார போட்டி நடந்திருக்கு. மத்திய ஆட்சி பலவீனம் அடைந்த காலமா இருந்திருக்கு. இவர் அரசியல் நிலைகள் வந்து செயல்படுத்தும் போது கம்ப்ளீட்டாக வந்து எல்லா சப்போர்ட்டும் இருந்து ஆட்சிக்குள்ள வந்த ஒரு அரசன் இல்லை இவர். இப்படி நிர்வாக செயற்பாடுகள் அமைப்பெற்றதோட பொருளாதார செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார நிர்வாக செயற்பாடுகள், மதம் மற்றும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு அரசன் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த நாட்டிட வந்து மரபை காத்த ஒரு அரசனாக இருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த வரி வசூல் இந்த விஷயங்கள்லாம் பாதுகாத்து அதை செயற்படுத்தின ஒரு அரசனாக இருக்கார். கிராமப்புறத்தில் வந்து அவங்களோட தொழில்முறைகள் வளம் பெறுறதுக்கான சீர்திட்டங்களை செஞ்சவராக இருக்கார். நிர்வாகத்தை ஒரு அளவுக்கு குழப்பங்களோடையும் போராட்டங்களோடையும் இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை ஒரு அளவுக்கு வடிவமைத்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு அரசனாக தான் இவர் செயற்பட்டிருக்காரு. அண்ட் பௌத்த மதத்துக்கு பாரிய பங்களிப்பு கொடுத்து விகாரைகள் பாதுகாக்கப்படுறதோட அவங்க அமைக்கிற விகாரைகளுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு அரசனாக இருக்காரு அப்படிங்கிறது சொல்லணும். அண்ட் என்னதான் இந்த அரசன் வந்து இடைக்காலத்தில் அந்த ஒரு பகுதிக்குள்ள ஆட்சிக்குள்ள வந்திருந்தாலுமே இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த ஒரு சூழல்ல அந்த மக்களின் வந்து மரபை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசனாக செயற்பட்டு இருக்கிறது தான் இந்த ஒரு அரசன் பேசக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இதுதான் சூலதிசையின் செயற்பாடுகளை காணப்படுதுன்னு சொல்லக்கூடிய சேம் திங் அடுத்த அரசனா இருக்கக்கூடிய குடதிசன் அப்படிங்கிறவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா இந்த அரசனின் செயற்பாடுகளும் வந்து பாரிய அளவுக்கு பேசக்கூடியது தான் அப்படின்னே சொல்லலாம். இவரும் அனுராதபுரம் வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன். அரச மரபை இளைய கிளையாக கொண்ட ஒரு அரசனாக காணப்படுறாரு. குறுகிய கால ஆட்சி நிலை தான். அரசியல் நிலைன்னு சொல்லும்போது உள்நாட்டு போட்டிகள் அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஆட்சிகளை நிலைநிறுத்த ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு. அவர் வந்து 51 தொடக்கம் 48 வரையிலான காலப்பகுதிக்குள்ள ஆட்சி செஞ்சிருக்காரு. ஆனாலும் வந்து அவருக்கு அந்த அரசியல் நிலைகளை வந்து ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறது ரொம்ப ஒரு பாரிய போராட்டமாகவே இருந்திருக்குன்னு சொல்லணும். அந்த நிர்வாக அடிப்படையில் பார்க்கும்போது விவசாயத்தோட நிலங்களை பாதுகாத்து கிராம நிர்வாகங்களை தொடர்ந்து செயற்படுத்தியிருக்காரு. விவசாய பொருளாதாரங்களை வந்து வரி வசூல் நடைமுறைகளை வந்து செயற்படுத்தியிருக்காரு. பொருளாதாரத்தின் அடிப்படையில் அண்ட் மதத்தை பாதுகாக்கும் போது பௌத்த மதத்துக்கு வந்து முக்கிய பங்களிப்பு கொடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. வரலாற்று ரீதியில் முக்கியத்துவமாக பேசணும்னு சொன்னால் அரச மரபின் தொடர்ச்சியை வந்து காத்த ஒரு அரசனா இந்த ஒரு அரசன் பேசப்படுறாரு அப்படின்னே சொல்லணும். அண்ட் மகாவம்சத்திலையும் பௌத்த வரலாற்று இயல்புகள் நூல்களையும் வந்து இந்த குடதிசன் பற்றி பேசப்படுது. இவரின் ஆட்சி முறை வந்து 51 தொடக்கம் 48 வரையிலான காலப்பகுதிக்குள்ள வந்து நடந்திருக்கு. அந்த காலப்பகுதிக்குள்ள வந்து இந்த ஒரு அரசன் வந்து சிறந்த ஒரு ஆட்சி முறையை குறுகிய காலம்தான், ஒரு 3-4 வருட காலப்பகுதி தான், 3 வருட காலப்பகுதின்னு தான் சொல்லலாம். அதுக்குள்ள இந்த அரசன் வந்து அந்த அரச மரபு அங்கிருந்து காத்துக்கிட்டு வந்ததை தொடர்ச்சியாக காத்து அந்த மரபை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அரசனை வந்து இந்த குடதிசன் வந்து செயல்பட்டு இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லணும். அண்ட் அடுத்த அரசனா பேசக்கூடிய அரசன் அமைந்தது வந்து சிவ முதலாவது அரசன் சொல்றாங்க. இவரும் அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன் தான். முன்னாள் மன்னர்கள்ட்ட உறுப்பினராக தான் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு முன்னாள் அரசர்கள்ட்ட தம்பி அண்ணா அப்படிங்கிறத விட ஒரு அளவுக்கு
உறவினராக செயற்பட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா குறுகிய கால ஆட்சி முறை தான் காணப்பட்டிருக்கு. அரசியல் குழப்பம் நீடித்ததோட மத்திய அரசு வந்து அதிகார பலவீனம் வந்து ஏற்பட்டு தோங்கியிருக்கு. இவரின் ஆட்சி முறைகள் வந்து வரும்போது நிர்வாக ரீதியில பார்க்கும்போது இராணுவ கட்டுப்பாட்டை வந்து வலுப்படுத்த முயற்சிருக்காரு. நிர்வாக ஒழுங்கை வந்து பாதுகாக்க செயற்பட்டிருக்காரு. அண்ட் அதோட சொல்லணும்னு சொன்னா விவசாய வருவாயை வந்து தொடர்ந்து பெரிய வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு. இவரோட தொடர்ந்து வரும்போது ஓரளவுக்கு பாதுகாக்க செயற்பட்டு இருந்திருக்காரு. பௌத்த மதத்திற்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்த அரசனா வந்து இவரும் செயற்பட்டிருக்காரு. பௌத்த மதத்தை வந்து பாதுகாக்கணும். அந்த மதம் வந்து தொடர்ந்து தேவ நம்பிக்கை அரசன்ல இருந்து வந்த ஒரு மதம், அது தொடர்ந்து பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லா அரசர்களுமே முயன்று இருக்காங்க. ஒரு அரசனும் கூட இந்த மதத்தை வந்து விட்டு கொடுத்த மாதிரியே இல்லை. அவங்க தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சுதான் இந்த செயற்பாடுகள் வந்து தொடர்ந்து வலுவடைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த ஒரு அரசன் வந்து ஆட்சி முறைகள் பற்றி பேசும்போது அரசியல் நிலை வந்து குழப்ப நிலையில் இருக்கும்போது ஆட்சியை ஏற்று அந்த மக்களுக்கு ஒரு அளவுக்கு பாதுகாப்பான ரீதியில் ஆட்சி முறை கொடுக்கக்கூடிய ஒரு அரசு செயல்பட்டு இருக்காரு. அந்த சூழலை வந்து எப்படின்னு சொன்னால் சூழலில் வந்து ஒரு அரசியல் குழப்பம் வந்து செயற்பாடில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை மாற்றி அமைச்சு வந்த ஒரு அரசனாக இந்த ஒரு அரசன் செயல்பட்டு இருக்காரு. இதுதான் சிவ முதலாவது அரசன் பேசக்கூடிய வரலாற்று ரீதியங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்த அரசனை பேசக்கூடிய அரசன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிலகோட்டீஸ் வட்டுகன் அப்படிங்கிற அரசன். இவரை பற்றி பேசும்போது தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் இவர் தொடர்பாக குடும்ப ரீதியில் குடும்ப வரலாறு தொடர்பில் பெருசாக எதுவுமே தகவல்கள் வந்து சரியான தெளிவான விதத்தில் இல்லை. மிக குறுகிய காலப்பகுதி ஆட்சி செஞ்சிருக்காரு. அந்த 48க்குள்ளே வந்த அரசர்கள் தான் இவங்கெல்லாம். அடிக்கடி வந்து அரசர் மாறிய காலமாக வந்து அரசியல் நிலைத்தன்மை குறைந்ததாகவும் இருந்திருக்கு. வேறு அரசியல் நிலையில் அடிப்படை நிர்வாகம் மட்டுமே காணப்பட்டிருக்கு. நிர்வாகத்தில் பொருளாதார அடிப்படையில் பேசும்போது விவசாயம் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி குறைவாகவே காணப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த ஒரு அரசன் வந்து ஆட்சிக்கு வரும்போது இவரும் செஞ்ச ஒரு விஷயம்னு சொன்னால் பௌத்த மதத்தை குறுகிய ஆட்சி செய்கிறோம். அந்த காலத்துக்குள்ளே நிறைய ஆட்சி முறைகள் மாற்றப்பட்டு இருக்கும் போது கூட இவரும் வந்து இந்த ஆட்சி முறையை வந்து தொடர்ந்து வைக்க செஞ்சுக்கணும், இவங்களை வந்து தொடர்ந்து பௌத்த மதத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி மதத்துக்கு முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் சேம் திங் இந்த ஒரு அரசன் வந்து ஆட்சி காலப்பகுதி எப்படியா இருந்திருக்குன்னு சொன்னால் குழப்பமும் நிறைய போராட்டங்களுக்கும் மத்தியில் நிறைய அரசர்கள் ஆட்சி முறை மாற்றப்பட்ட காலப்பகுதிகளை தான் இந்த ஒரு அரசன் வந்து ஆட்சி முறைகள் செயற்படுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு அரசனின் செயற்பாடுகளுமே வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு குழப்பப்பட்ட நிலையில இருந்தாலுமே இவர் தொடர்ந்து ஆட்சி முறைகளை மேற்கொண்டு போன ஒரு அரசனா தான் இருந்திருக்காரு. சேம் திங் அடுத்த அரசனா பேசக்கூடிய அரசன் யார் அமைறான்னு சொன்னா தருகாபதி திஸ்த அப்படிங்கிறது தான் 5வது அரசனா ஆட்சி முறைக்கு வரவர். இவரும் வந்து 48 அந்த வருடத்துக்குள்ள ஆட்சி செஞ்ச ஒரு அரசனா இருக்காரு. அனுராதபுர அரச மரபை சேர்ந்த ஒரு அரசன். மிக குறுகிய கால ஆட்சி முறை. அரசியல் நிலைன்னு சொல்லும் போது நாட்டின் ஒழுங்கை வந்து மீட்டெடுக்க முயன்ற ஒரு அரசன். அண்ட் சட்டம் மற்றும் ஒழுங்கை வந்து மேம்பாடு செய்யணும், கிராம நிர்வாகங்களை வந்து சீரமைக்கணுங்கிறதுல நிர்வாகத்தில் ஒரு முக்கிய பங்களிப்பு செலுத்திருக்காரு. அண்ட் நீர்ப்பாசன அமைப்புகள் பராமரிப்பு, விவசாய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தில் ஒரு பங்களிப்பு கொடுத்து பொருளாதாரத்தை மேம்படுற செயற்பாடுகள் வந்து இந்த ஒரு அரசன் செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லணும். இவரனை தொடர்ந்து வர்ற அரசன் தான் நம்ம நலியன் இருக்காரு. ஸோ இந்த நலியன் அரசனின் செயற்பாடுகள் என்னவா இருக்கு, இவர் எப்படின்னு சொன்னா இவருமே வந்து தெளிவான பதிவுகள் இல்லாமல் அரசு குடும்பம் தொடர்பான சரியான டீட்டெயிலான விஷயம் இருக்கல. இவரும் அந்த 48க்குள்ள குறுகிய கால ஆட்சி முறை கொடுத்தவர் தான். அரசியல் குழப்பம் தொடர்ந்து இருந்துச்சு இவர் அரசியல் நிலைன்னு சொல்லும் போது. அண்ட் நிர்வாக அடிப்படையில் அடிப்படை நிர்வாகத்தை வந்து செயற்படுத்திட்டு போன ஒரு அரசனாக இருக்காரு. விவசாயம் பொருளாதாரம் தொடர்ந்து வந்து பொருளாதாரத்தை ஓரளவுக்கு விவசாயத்தோட செயற்படுத்த நிறைந்த ஒரு அரசனாக தான் இவரும் வந்து ஆட்சி முறைகள் வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பௌத்த மதத்துக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுத்திருக்காரு. பௌத்த மதத்தை இன்னும் பாதுகாக்க செய்யணும், பௌத்த மதம் இன்னும் வளர்ச்சி பெறணுங்கிற நோக்கில் வந்து பௌத்த மதத்துக்கு தொடர்ந்து ஆதரவு செஞ்சிருக்காரு.
நிலையற்ற ஆட்சி முறையில் வந்து இறுதி அரசனாக இருந்த ஒருத்தர் இவரை தான் இருக்குது. அந்த 48க்குள்ளே வந்து 4 அரசர்கள் மாற்றி 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 வந்து ஆட்சி முறை செஞ்சாங்க. யாருமே நிலை பெறலை. நிலையற்ற ஆட்சி முறையில் இறுதி அரசனாக வந்து இவர் செயல்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு இடத்துல பேசக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும். எனிவேஸ் செல்லக்குட்டி, இவங்க 5 பேர், இவங்க 6 பேர் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக தான் பேசிக்கிட்டே வந்தோம். இவங்க பற்றி இதுதான் டீட்டெயில்னு சொல்லி இவங்க பாரிய அளவுக்கு மாற்றம் கொண்டு வந்தவங்களும் இலங்கைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலோ மாற்றத்தையோ ஒரு வரலாறு பேசக்கூடிய விதத்தில் அமையவில்லை. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச காலப்பகுதியில் வந்து நாட்டை அழிக்காமல் ஓரளவுக்கு அமைதியாகவும் நிர்வாகத்தையும் அரசியல் செயற்பாடுகளையும் குழப்பத்தையும் தீர்த்து ஆட்சி செய்யணுங்கிற ஒரு நோக்கில் ஆட்சி செஞ்ச சிறந்த அரசர்கள் தான் இவங்க 6 பேருமே. இவங்க வந்து அண்ட் இவங்க 6 பேர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சரியான அமைதியான மிக குறுகிய கால ஆட்சி முறை கொடுத்த அழகான 6 அரசர்கள் அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி ஆகணும். எனவே சில குட்டீஸ், இப்போ நம்ம குட்டி ரிவ்யூவோட கிளாஸஸை முடிச்சுக்கலாமா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான கிளாஸஸை முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஸோ நம்ம கடந்த வாரங்களில், அதாவது இறுதி அரசர்கள் வரிசையில் பார்க்கும்போது இந்த மகாசுலி மகாதீஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த ஒரு அரசனின் செல்வாக்குகள், அவர் எப்படியான ஒரு காலப்பகுதியில் அரசாட்சி ஏற்றாரு, அவருக்குள்ளால மாற்றங்கள் என்னவா நடந்துச்சு, இலங்கைக்குள்ளே எப்படியான ஒரு ஆட்சி முறை வந்து கொண்டு போகப்படுச்சு, அதுவும் பிரதானமாக அனுராதபுரத்தை எப்படியான முறைகளில் ஆட்சி செஞ்சார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி குழப்ப நிலையில இருந்த இலங்கையை கூட அந்த அரசன் வந்து முழுமையா மாற்றி நிர்வாகத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, மக்களின் சேவைகளுக்கு, மக்களின் தேவைகள் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தனித்தனியா பிரிச்சு அவர் ஆட்சி முறைகள் வந்து கொண்டு போயிருந்தார். அதனாலதான் மகாசுலி மகாதீஸ் அரசன் வந்து பாரிய அளவுக்கு பேசுற அளவுக்கு இலங்கைக்குள்ள ஒரு நிர்வாகத்தை உருவாக்குனாரு. புதிதா ஒரு கட்டிடமோ புதிதா ஒரு நீர்ப்பாசன முறைகள் அப்படியெல்லாம் அமைத்தார் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய படைப்புகள் இல்லாட்டியும் அவரின் ஆட்சி முறை சிறப்பு வந்து காணப்பட்டதா இருந்ததுனாலதான் இந்த மகாசுலி மகாதீஸ் அரசன் பத்தி ஒரு ரீகேப் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து 6 அரசர்கள் பத்தி பேசியிருந்தோம். இந்த 6 அரசர்களுமே வந்து எப்படிப்பட்ட ஆட்சி முறைகள் செஞ்சாங்க, அவங்க குறுகிய கால இடைநிலை ஆட்சி புரிந்திருந்தாலும் அவங்க ஆட்சியினூடாக இலங்கைக்குள்ள எப்படியான ஒரு மாற்றம் நடந்துருச்சு, ஒவ்வொரு அரசர்களையும் நிர்வாகம், அவர்களோட செயற்பாடு, அவங்களோட வடிவமைப்பு, அவங்களின் உருகுணைப்பு விதத்துல எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஒரு அரசி பற்றி தான் பேச போகிறோம். இலங்கையில் முதல் முறையாக ஆட்சி செஞ்ச ஒரு பெண் அரசி பற்றி தான் நம்ம வருகின்ற கிளாஸஸில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த 6 பேரை வந்து ஒன்றா சேர்த்து இந்த 6 பேர் இடைநிலை ஆட்சி புரிந்ததோட பாரிய அளவுக்கு மாற்றம் இல்லாததுனால ஒன்றா பேசணும். ஓகே, எனிவேஸ் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான கிளாஸஸ் புரிஞ்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் இப்போ இந்த நிமிஷத்தில் கிளம்புறேன். ஸோ மற்றும் ஒரு வாரத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். ஸோ காட் பிளஸ் யூ, டேக் கேர் செல்லக்குட்டீஸ், பாய். உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம், சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து, இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள்